தரமானவனுக்கு கொடுக்கணும்னே. ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கேன், சிலையை புதுசாட்ட கொடுத்தா தானே நல்லா வச்சுருப்போம். ஒரு காட்டு மிராண்டிகிட்ட கொடுத்தா இந்த இடம் என்ன அடைச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு நடந்து போகலன்னு தூர தானே போடுவோம். சொல்லுதேன், தரமான பொருளை தரம் தெரிஞ்சவனுக்கு கொடுக்கணும். பன்னீர்லாம் பாரு, எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்காரு. அந்த ஒரு உணர்ச்சி இருக்கணுங்க. கொண்டாட்டியே என் பிள்ளைங்காரு. கொத்தனார் அங்கே வரைக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்களேன், நான் அது அசிங்கமாக தெரிஞ்சுன்னு பார்க்க. என்ன பேர் அவருக்கு அந்த ஒயர்கிட்ட பேர் நிலை சாஞ்சி இருக்கா, அந்த இடம் சாஞ்சி இருக்காது அப்படி இருக்கு. இல்லை அதில் பள்ளமாக இருக்கு பாரு. கொஞ்சம் அப்படி சேர்த்து விட முடியுமா கொத்தனாரை பார்க்க? நீங்கள் இருந்து பாருண்ணே, ஏன் கண்ணோட இன்னும் அங்கே இப்படி பூசி இருக்கிறதுல பள்ளமாக தெரியுது பாருங்க. ஐயோ கீழே கொத்தனார இன்னும் அதுக்கிட்ட இதுக்கும் அதுக்கும் பாருங்க. அங்கே செவரு கட்டி, இந்த செவரு கட்டி இருக்கிறதுக்கும் இங்கேயும் பாருங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் பூச முடியாதோ? பூசுனா நிற்காதோ? கொஞ்சம் இப்போ சரி பண்ணிட்டியில் நேற்று ரொம்ப பள்ளமாக இருந்து லேசாக பூசி விட்ருங்களேன், சரியாயிடும். நேற்று ரொம்ப பள்ளமாக இருந்து கொத்தனார் இங்கேருந்து பார்க்கையில இப்போ இல்லை நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க வரைக்கும். ஐயோ ஏன் கண்ணோட உங்கள் கண்ணு குருடா என்னம்பா? நேற்று கேள்னேன், இங்கே நான் பள்ளமாக இருந்தேனேன், இங்கே இருந்து பார்க்க சம மலை. இப்போ அங்கேருந்து கொஞ்சம் இங்கே தேய்ச்சி விட்டாரு. அங்கே சொல்லலப்பா, நீங்கன்னு மண்டை கோளாறு ஆயிரும். நீங்கன்னே சொல்லுதேன். என்ன வயிறுக்கு மேலே அதில் பள்ளம் மருந்து இப்போ மேடாயிட்டு. நேற்று தெரிஞ்சுது. நேற்று உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கணும். ரொம்ப பள்ளமாக இருக்குது. இப்போங்க இன்னும் கொஞ்சம் லேசாக பூசிருங்க கொத்தனார், தெரியலை. இப்போ இந்த ஒயருக்கு மேலே, அந்த ஒயருக்கு மேலே கொத்தனார எப்போ ஒயருக்கு மேலே அதான் செல்லலப்பா. அழகாக இருக்கணும்ல, மற்ற இடம் பூரா அழகாக பூச்சிட்டு அது மட்டும் அசிங்கமாக இருக்குல்ல. இவ்வளோ நேரம் குறைச்சோன்னா ஏதாவது இப்போம்மா அவர் மேலே குறைன்னு சொல்லலைண்ணா. கீழே இடம் கோணல், கெட்டின பைய கோணல், கெட்டியிருக்க பையன் இங்கே செங்கலை உள்ளே கட்டியிருக்கா, அங்கே வெளியே கட்டியிருக்கா, எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லுதேன், கொஞ்சம் ஒரு சிமெண்ட்டை போட்டு தேய்ச்சிட்டேன்னு அது மாதிரி. இங்கே பாரு, இதெல்லாம் பாரு எவ்வளோ என்ன அழகாக பண்ணியிருக்காரு பாரு. இப்படித்தான் இந்த செவரு பிரச்சனை. இவரே சொல்லலை குத்தம். இப்போ நேற்று ரொம்ப தெரிஞ்சுதா எனக்கு தெரியும். இந்த ஒயருக்கு மேலே என்ன நேற்று ரொம்ப பள்ளமாக தெரிஞ்சுது. இன்றைக்கி எப்படியோ சரி பண்ணி விட்டுட்டாரு. நேற்று இங்கேருந்து பார்த்தா ரொம்ப நெளிவாக தெரிஞ்சுது. இப்போ நல்லா ஆச்சரியமாக இருக்குது, சமமாயிட்டு. அது இங்கே வரைக்கும் தேய்ச்சிட்டாரு. சமப்படுத்தி விட்டுட்டு அழகாயிரும். அதே நேற்று பார்க்க அசிங்கமாக இருந்தது. மற்ற இடமெல்லாம் நல்லா இருந்தால் அது வாசல்ல. மற்ற இடத்துல முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. என்னண்ணே வாசல்ல துண்டாக தெரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் தெரியலை. இந்த ஒயருக்கு மேலே கொஞ்சம் பள்ளமாக தெரிஞ்சுது, அவ்வளோதான். இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். வேலைலாம் குறை சொல்ல முடியாது, உயிரை கொடுத்து வேலை பார்க்காரு. இன்னைக்கு கூட ஒரு கொத்தனார்னா அவருக்கு ஈஸியாக இருக்கும், கடை கடைன்னு முடியும். எனக்கு ஒரே வேலையை பைசாவுக்கு வரணும். பைசா இல்லையா, அதான் எல்லாம் தின்ட்டு போயிட்டான்னு என்ன மேலே எவ்வளோ வச்சுட்டுப்பா. கூட 2 பேர்னா கடை கடைன்னு கொஞ்சம் வேலை முடிக்க ஈஸியாக இருக்கும். ஒத்தையிலே கிடந்து பூச்ச வேண்டியிருக்கு. இல்லை பைசா பிரச்சனை ஈஸியாக சொல்லுதாரு. வீட்டில் இருந்து இந்த திண்ணியர்னா 1 மாதம் நீங்க முடியுமா? வேலைக்கு போய் சாப்பிட்டா தான் பைசா வந்துக்கிட்டு இருக்கும். என்னென்ன வீட்டில் இருந்து தின்னா 2 நாள் மழை பெஞ்சுனா காலியாயிருதா? வேலை இல்லாமல் நாலாம் பேர் 4 நாள் பழைய சோறு தான், ஊறுகாய் தான். இன்னும் ஒரு 300 ரூபா இருக்குது. நான் இங்கே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி கூட ஒரு நாள் வேலை பார்க்கணுன்னு. இந்த பேரும் வரமாட்டுதான். ஒரு இதை விற்றாதான் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு இதை ஒரு நல்ல காரியத்தை தூர போட்டால் தான் ஒரு நல்ல காரியம் நடக்கும். என்ன 2 வேணும் வச்சுக்கிட்டு இருந்தா இப்போ ஒவ்வொரு செயினை வச்சு தான் கட்டியிருக்குனாரு. இது என் தாலி செயினை வச்சு கட்டினேன், இது என் கோபி செயின். மேலே பூரா 4 லட்சத்துக்குள்ளே கவர்னா மேலே ஒன்று தங்கத்தை விற்று தான் தகடாயிருக்கு. கழுத ஒன்று போனால் தான் முடியும்னா வெளியே ஏமாற்றிட்டு வர முடியுக்கானுங்க. அன்றைக்கி அப்படி தான் 6300 சொல்லி கடைசியில் மாற்றிட்டேன்.
கம்பியை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டானோ எவனோ இல்லையா? இல்லையே. அதானு பார்த்தேன். இது எல்லாம் அப்படி தானே விட்டுருக்கு என்ன? அங்கே வரைக்கும் அப்படி தானேலாம் விட்டுருக்கு. ஆமா, மொட்டை மொட்டையா நிக்கலாம். அதான் பார்க்க. ஏன்னா இது ஒரு சப்போர்ட் இல்லைலாம் 2 மாதம் பாம்பே போயிட்டோம்ல. எடுத்துட்டு போயிருப்பான். ஏமா விற்றுட்டாம்னா குடிக்கிறதுக்கு இல்லாமல் எத்தனை பேர் கிடக்கான்? கொண்டு போயிடுவாங்க. நீ என்ன சொல்லுதியாரு என்ன பிளாஸ்டிக் கடையில் சைக்கிளை கொண்டாந்து பார்ட்ஸ் தான் எடுத்து விற்றுருதானோடனே. சைக்கிள் எடுத்துட்டு போயிருந்தாங்க. பால்லாம் மாட்டேன் எடுத்து ஆகும். சைக்கிளை விற்கல, சைக்கிளில் உடனே பார்ட்ஸை கலத்திருதானுவேன். ஆமா. கலைச்சி பேக் பண்ணி கட்டி வச்சா என்ன தெரியும்? தெரியாதுல. ஆனால் இங்கே ஒரு பாம்பு இருந்து ஒருத்தன் அடிக்க வந்தான். சரிங்க. இது அது நாங்கள் யூடியூப்புக்கு வச்சுருக்கோம்ல. ஆமா. 7 பேர் வந்தானோ 500 கொடுத்தான் ஒருத்தனை பிடிக்க. பாம்புல அடி விடாதா? இல்லை அவனை கொத்திட்டு கொத்தி அவன் ஏதோ ஒரு வேறு வச்சுருக்கானா. மற்ற பேர்களுக்கு 100 கொடுத்தேன் காப்பீடிக்க வச்சுக்கடா எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டானா. அதுக்கு மூட்டு பையங்க மூட்டார பையா 7 பார்சல் இங்கேருந்து அங்கே தூக்கி போட்டான் வெளியே. நானே பைசா கொடுத்து அங்கே தான் ஒட்டு பிறக்கி வச்சுருக்கேன் யூடியூபுக்கு. அப்படி களவாணி பையில் இருக்கையில் சைக்கிளை தூக்கி எடுக்க முடியான்னு என்ன இருக்குது? நான் சொல்லிட்டேன் அந்த அண்ணன்ட்டு போய் கேமரா வச்சுருக்கேன் இனிமேல் வந்தான்னு நான் போலீஸில் எழுதி வச்சுருவேன். அம்மா சொல்லிட்டேங்க சொல்லிட்டு வந்துட்டேன். கேமரா இருக்குது போலீஸில் கொண்டு ஒப்படைச்சிருவேன்ட்டேன். இப்போ நாளைக்கு இப்படி தான் இந்த இதை தூக்க வருவான் பிளாஸ்டிக்கை. நாளைக்கு வீட்டில் உள்ள பொருளை அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சொல்லு. அதெல்லாம் தெரியாமல் ஒழிச்சு வச்சாலாம் வைக்க முடியாது. கேளு பொடி கேமரா.